யாக்கோபு அவருடைய சகோதரனை ஏமாற்றி விட்டு உயிருக்கு பயந்து அவர் எங்க போறாரு? லாபான் கிட்ட போறாரு. அவர் போற வழியில ஒரு இடத்துல அவர் படுத்திருக்கிறார். அவருக்கு அங்க ஒரு தரிசனம். அங்கு வானம் திறந்து ஒரு ஏணிப்படி அவர் இருக்கிற இடத்துக்கு என்ன செய்யுது? வருகிறது. தேவதூதர்கள் ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் பார்க்கிறார். இது வானத்தின் வாசல் சொல்லி பெயர் இடுகிறார். அங்க எதை சொல்ல வருகிறார் தெரியுமா? அங்க ஒரு பயத்தோடு, ஒரு நடுக்கத்தோடு, ஒரு குற்ற உணர்ச்சியோடு போகிறார். நீ திகையாதே, கலங்காதே, நான் உனக்கு தூரமா இல்ல, நான் கூட உன் பக்கத்தில் இருக்கிறேன். நீ செல்லும் இடமெல்லாம் நான் உன்னோடு கூட இருந்து உன்னை காத்து உன்னை திரும்பவும் இந்த தேசத்துக்கு வர பண்ணுவேன். ஏன்னா அவர் போற அந்த பாதை ஒரு கடினமான பாதை. அந்த கடினமான பாதையில சோர்ந்து போய் அங்க அடிமையாகவே மாறிவிடக் கூடாது. தன்னுடைய வார்த்தையை கொடுத்து பலப்படுத்துகிறார். ஒவ்வொரு முறை லாபான் சம்பளத்தை மாற்றும் பொழுதும் இருக்கிறதுலயே கடினமான ஒரு சாய்ஸ் தான் யாக்கோபு சொல்லுவாரு. எப்படி சொல்லுவாரு? நிச்சயமாக தேவன் அங்க தரிசனத்துல அவர்கிட்ட என்ன செஞ்சிருக்கணும்? வார்த்தையை கொடுத்திருக்க வேண்டும். அவர் சொன்னதை அங்க அவர் சொல்றார். அதுபடியே அங்க நடக்குது. வழி காட்டுதல். நீ கிளம்பி போன்னு சொல்லும் போது மனைவி, பிள்ளைகள், ஆடு எல்லாத்தையும் கூட்டிட்டு என்ன செய்கிறார்? கிளம்புகிறார். வழி நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். பராமரிக்கிற தேவனாய் இருக்கிறார். அதற்கு அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.